காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போம். அன்பு தேவனே, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய திருப்பாதத்திலே வர எங்களை தகுதிப்படுத்தி அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நினைவாக இருந்து என்னை கண்ணின் மணியை போல காத்து உடைய நித்திய படிக்கையினால் எங்களை போதித்து தந்து ஆசீர்வதித்து வருகிறதே ஸ்தோத்திரம். ஒரு நாளை கூட உயிரோடு இந்த நாளை பார்க்க கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகளிலும் கர்த்தருடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து வாழ உதவி செய்வீராக. எத்தனையோ தேவைகள் உண்டு. தேவைகளை, உடல் ரீதியான, மன ரீதியான தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறபடி நன்றி. அது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். அப்படியே எங்களுக்கு தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. உடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புங்க. கேட்கக்கூடிய சத்தியத்தை பிரசங்கிக்கிற என்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த பிரசங்கம் இருக்கும்படியாகவும் வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை பேசும் அடியேன் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, உங்களை விட்டு விலகாத இயேசு. இரண்டாம் பகுதி. நேற்றைய தினத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தின் மூலமாக நாம் சில சத்தியங்களை தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக அவருடைய சமாதானம் நம்மை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இன்று நாம் தொடர்ந்து படிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 10 ஒரு வார்த்தை இருக்கிறது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். படிப்போம். ஏசாயா 54 வசனங்கள் 10 முதல் 17 முடிய. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே,
தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம் நம்மை விட்டு விலகுவதில்லை. அதைதான் ஏசாயா 54:10 என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவரது கிருபை விலகுவதில்லை மட்டுமல்ல, அவர் நம்மோடு செய்திருக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் கூட நம்மை விட்டு விலக்குவதில்லை. ஆமருமையானவர்களே, அவர் பெயர் சமாதான காரணர் என்று ஆதியாகமம் 49:10 சமாதான பிரபு என்று ஏசாயா 9:6 சமாதான காரணர் என்று மீகா 5:5 சமாதானத்தின் தேவன் என்று ரோமர் 16:20 படிக்கிறோம். உலகம் சமாதானம் இன்றி தவிக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தேவ சமாதானத்தை வாக்கு பண்ணியது மட்டுமல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கையும் செய்திருக்கிறார். எத்தனை அன்பு! பொதுவாக சமமானவர்கள் தான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்வதுண்டு. ஒருவனும் மண்புழுவோடும் மரங்களோடும் செடிகளோடும் போய் ஒருபோதும் உடன்படிக்கை செய்வதில்லை. ஆனால் வானாதி வானம் கொள்ளாத தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வந்து சமாதான உடன்படிக்கை செய்கிறார் என்றால் அது எத்தனை ஆச்சரியமானது! இயேசு உடன்படிக்கை செய்தார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோவான் 14:27 படிக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் குறைவுபடுவதைப் போல தோன்றும் போது, மனக்கசப்புகளும் கடும் சொற்களும் உங்கள் உள்ளத்தை பிழியும் போது, அமைதியாய் கர்த்தருடைய பாதத்திற்கு சென்று அவர் உங்களோடு செய்திருக்கும் சமாதான உடன்படிக்கை நினைவு கூறுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா புயலையும் கொந்தளிப்பையும் அமர்த்துவார். மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடுவார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7 அதை தான் கற்றுத்தருகிறது. திடன் கொள்ளுங்கள், தேவ சமாதானம் உங்களை விட்டு விலகுவதில்லை. அதே போல நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை விட்டு விலகாத தேவன் என்றால், அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நம்மை விட்டு விலகுவதில்லை. யாத்திராகமம் 13:22 சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடமிருந்து விலகி போகவில்லை என்று படிக்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் அவர்களை விட்டு விலகாமல் அவர்கள் மேல் கண்ணும் கருத்துமாயிருந்தால் சுட்டரிக்கும் வெயிலின் கொடுமையிலிருந்து பாதுகாக்கும்படி மேகஸ்தம்பத்தை கட்டளையிட்டார். அந்த மேகஸ்தம்பம் சூரியனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் நின்று பகலின் உஷ்ணத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு உதவினது. மேகம் எழும்பிய போது இஸ்ரவேலர் புறப்பட்டார்கள். அது நின்ற போது அவர்களும் தரித்து நின்றார்கள். நாம் இன்று பரம கானானை நோக்கி நடைபோட்டு முன்னேறி செல்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அடங்கிய வேத புத்தகம் நம் கையில் உண்டு. நாம் வேதத்தை விட்டு விலகாதிருக்கும்படியும் வேதம் நம்மை வழிநடத்தும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வசனம் சங்கீதம் 119, 105 சங்கீதக்காரர் சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று. வேதம் விலகாதிருப்பதால் நாம் கர்த்தருடைய வழியிலே உற்சாகமாய் நடக்கிறோம். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள்
பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று ஏசாயா 35:8 படிக்கிறோம். அக்கினி ஸ்தம்பமும் விலகுவதில்லை. இரவை பகலாக்க கர்த்தர் அக்கினி ஸ்தம்பங்களை கட்டளையிட்டார். ஜெபத்தின் தூணை போல கொடியாக அந்த ஸ்தம்பம் ஒளியை வீசிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றது. இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாயிருந்த அதே அக்கினி ஸ்தம்பம் எகிப்தியருக்கோ மரண இருளின் ஸ்தம்பமாக்க விளங்கியது. எலிசாவின் வேலைக்காரனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவன் சீரியர்களின் குதிரைகளையும் வீரர்களையுமே கண்டு கலங்கினான். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று 2 ராஜாக்கள் 6:16-17 படிக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வருகிறார்களா? கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற தேவ மக்களை விட்டு தேவன் விலகினாரா? ஒருபோதும் இல்லை. அக்கினி சூளையிலும் அவர்களோடு உலாவி அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட்டார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 43 2 நாம் உற்சாகம் பெறுவோமா? அன்பானவர்களே, அடுத்த தலைப்பாக நாம் பார்ப்போம் என்றால், வாயின் வார்த்தைகள் விலகுவதில்லை. உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21 கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமைகள், அவைகள் அதிகாரம் உள்ளவைகள் மட்டுமல்ல, அவைகள் நித்தியமானவைகள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் செய்து சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களை விட்டு விலகுவதில்லை. எவ்வளவு உண்மை அருமையானவர்களே! அவரது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன என்று 2 கொரிந்தியர் 1:20 நாம் படிக்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை தாவீது ஆவலோடு உட்கொண்டார். அவற்றை தேனிலும் தெளிதனிலும் மதுரமான வார்த்தைகளாக அனுபவித்தார். மட்டுமல்ல, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றதாக போற்றினார். அவர் செய்த ஜெபம் என்ன? சத்திய வசனம் என் வாயினின்று நீங்க விடாதேயும், நான் எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன் என்று சங்கீதம் 119 43-44 மூலமாக ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கையும் செய்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் உங்கள் வாயை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். கர்த்தருடைய வசனத்தால் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தருடைய வசனத்தால் சத்துருவை வீழ்த்துவீர்கள். கர்த்தருடைய வசனத்தால் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஏசாயா 55:11 மூலமாக நமக்கு வாக்குரைக்கிறார். அடுத்த தலைப்பிலே படித்தோம் என்றால், ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16 கவனியுங்கள், என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி என்று இயேசு குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, அப்படி என்றால் ஆவியானவர் விலகுவதில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகளுக்கு தந்தருளியதற்கு முக்கியமான ஒரு நோக்கம் உண்டு. அவர் எப்படி செயல்படுகிறார்? தேற்றரவாளனாக விலகாமல் தேவ ஜனங்களோடு இருக்கும்படிக்கும், தேவ ஜனங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும்படிக்கும், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படிக்கும் கூடவே இருக்கிறார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம் அனுதினமும் மறுரூபமாகி கிறிஸ்துவுக்கேற்ற மாசற்ற மனவாட்டியாக மகிமை அடையும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். உங்களோடும் கூட உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பதை உணர்வீர்களாக. எந்த காரியத்திலும் ஆவியானவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள். அவர் புறாவை போல மென்மையானவர், அதே நேரத்தில் உங்களை வல்லமையாக பலப்படுத்துகிறவர். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களோடு கூட இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் உங்களோடும் என்னோடும் இருந்து ஆவியின் வரங்களாலும் ஆவியின் கனிகளாலும் நம்மை நிரப்பி அருள்வாராக. கடைசியாக
அவர் உங்களை விட்டு விலகாத இயேசு என்று என்கிற பொது தலைப்பிலே கிறிஸ்து என்றென்றைக்கும் விலகுவதில்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தமது அன்பின் சீஷர்களிடம் தான் அவர்களை விட்டு போகிறதை அறிவித்தார். தான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று அவர் சொன்னபோது பேதைமையான சீஷர்களின் உள்ளம் தடுமாறியது, வேதனை அடைந்தது. யோவான் 13:33 படிக்கிறோம். தோமா சந்தேகத்தோடு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டு கலங்கினார். யோவான் 14:5 படிக்கிறோம். தங்களை விட்டு விலகாத இயேசு ஏன் அவர்களை விட்டு விலக யோசிக்கிறார்? எங்கே போகிறார்? ஏன் போகிறார்? கள்ளம் கபடமற்ற சீஷர்களின் உள்ளம் கலங்கினது. அவர்களை விட்டு விலகாத இயேசு கல்வாரிக்கு சென்றார். அங்கே தன் ஜீவனை ஜீவ பலியாக ஊற்றி கொடுத்தார். ஏன்? அவர்களை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக தான். ஒரு பாட்டிலில் உள்ள வாசனை திரவியம் அந்த பாட்டிலுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது. ஆனால் அது உடைத்து ஊற்றப்படும் போது வாசனை வீடெல்லாம் நிரப்புகிறது. அதுபோல மனிதனாய் உலகத்தில் வந்த இயேசு மாம்சத்தில் வாழ்ந்தபோது எருசலேமிலும் யூதேயாவை சுற்றிலும் உள்ள இடங்களில் மட்டுமே உலாவினார். ஆனால் அவர் சிலுவையில் உடைத்து ஊற்றப்பட்டதனால் உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதையும் நிரப்ப வல்லமை உள்ளவரானார். அருமையானவர்களே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அன்போடு நம் கரங்களை உறுதியாக பிடித்திருக்கிறார். ஆம், உயிர்த்தெழுந்து அவருடைய வல்லமையான பிரசன்னம் உங்களை இனிமையாய் மூடியிருக்கிறது. அருமையானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத அருமையான நேசரே, தந்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. கிறிஸ்துவாகிய நீர் என்றென்றும் எங்களை விட்டு விலகுவதில்லை. ஆவியானவர் விலகுவதில்லை. உடைய வாயின் வார்த்தைகள் விலகுவதில்லை. அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் விலகுவதில்லை. சமாதானம் விலகுவதில்லை. உடைய கிருபை விலகுவதில்லை. இதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் அனுபவித்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Happy